எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன், வெக்கப்படுறேன். தமிழனை ஏன் ஏற்கணும்? நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க? நான் இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும், கர்நாடகால 1.25 கோடி இருக்கிறோம், தென் மாநிலங்கள்ல பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு இனம் தமிழர்கள். நாங்க கர்நாடகால 1.25 கோடி. நாங்க யாராவது கன்னடனா மாறி இருக்கோமா? அடிச்சு வரட்டினா நான் கன்னடன்னு சொல்றேன்னா, வாழ நாடற்ற ஏதிலிகளா போயும் கூட கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் எல்லா நாட்டுல இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான். அகதியானாலும் தமிழர்கள் தான். உங்களுக்கு புரியுதா? கர்நாடகாவிலும் தமிழன், கேரளாவிலும் தமிழன், ஆந்திராவிலும் தமிழன், பீகாரிலும் தமிழன், குஜராத்திலும் தமிழன், உத்தரப்பிரதேசத்தின் தமிழன், உகாண்டாவிலையும் தமிழ். எங்கு போனாலும் தமிழன். நாங்க தமிழனா இருக்கோம், இனம் மாறல. ஆனா இங்க யாராவது வந்தா, பீகார்ல இருந்து வந்தா நான் இந்தியன், கேரளா, ஆந்திரால இருந்து வந்தா நான் நான் திராவிடன், நான் அங்க போனா நான் தமிழன். அதனாலதான் புரட்சி பாவலன் சொல்றான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்ட்டான். அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்க சொல்லுங்க, நான் தலை குனிறேன், அவமானப்படுறேன். ஆனா நீங்களா இருங்க, நாங்களா இருக்கோம். ஒருத்தன் தன் இன அடையாளத்தை விட்டு, இங்க பாருங்க, நான் இஸ்லாத்தை தானே ஏற்றிருக்கிறேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன், நான் இஸ்லாமியன் என்று சொல்லவே இல்லை முகமது தர்வீஸ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினான். நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து முன்வைத்தான். ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல, அவன் மொழி. அதான முக்கியம். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in.